வயதுடைய பெண் நிறைய ஆசைகளோடும் கனவுகளோடும் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே அகால மரணமடைந்தாள். நிறைவேறாத ஆசைகளுடன் இருந்ததால் அவளுடைய ஆவி அதே இடத்தில் சுற்றி கொண்டிருந்தது. அவள் இறந்த 3வது தினத்தன்று இரவு உணவை முடித்துவிட்டு மாறன் என்பவன் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ரோட்டில் தங்க வளையல் ஒன்று கிடப்பதை பார்த்தான். அந்த வளையலை எடுத்து வீட்டிற்கு சென்றான். மேஜையின் மீது அந்த வளையலை வைத்துவிட்டு படுக்கறைக்கு சென்று உறங்கப் போனான். திடீரென அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு பெண் இவன் கழுத்தை கடித்து இரத்தத்தை குடிப்பது போன்று இருந்தது. திடீரென்று கண் விழித்தான். மணியை பார்த்தான். இரவு 12 மணி. அப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தான். கனவில் வந்த அதே பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் பயத்தில் அலறினாள். ஓட முயன்றான். ஓட முடியவில்லை. அவனது இரு கைகளையும் அவள் பிடித்து கொண்டாள். தனது கூர்மையான பற்களால் அவனது கழுத்தை கடித்து இரத்தத்தை குடித்தாள். அவன் செய்வதறியாது தகைத்தான். இறுதியில் அதே இடத்தில் மரணமடைந்தான். அதன் பின் அந்த பெண் அந்த வளையலை எடுத்துக்கொண்டு அவள் மரணமடைந்த இடத்திற்கு சென்று மறைந்தாள்.